கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஷம்ஸ்ல இவ்வாறாக கூறுகின்றான், قد أفلح من زكاها وقد خاب من دساها. இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லும்போது, எவர்கள் அல்லாஹு தஆலா எவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக ஆக்கி வைத்து விட்டானோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எவர்களுடைய உள்ளம் சுத்தமாகவில்லையோ, அழுக்கு படைந்து இருக்குமோ, அவர்கள் நஷ்டம் அடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லி காட்டான். கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்தை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சூறால அல்லாஹ் தஆலா 7 சத்தியம் செய்து விட்டு தான் இந்த விஷயத்தை சொல்றான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்அர்தி வமா தஹாஹா வநஃப்ஸி வமா ஸவ்வாஹா. அல்லாஹ் 7 விஷயங்களின் மீது சத்தியம் செய்து விட்டுதான் இந்த விஷயத்தை சொல்லி காட்டும். கண்ணியமானவர்களே, சொல்றது அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அதுவும் எப்படி சொல்றான்? சத்தியம் செஞ்சு சொல்றான். ஒரு சத்தியம் இல்ல, 2 சத்தியம் இல்ல, 7 சத்தியம் செஞ்சு சொல்றான். என்ன சொல்றான்? எவர்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்குமோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எவர்களுடைய உள்ளம் அழுக்கு படைந்து இருக்குமோ அவர்கள் நஷ்டம் அடைந்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்தை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா 7 சத்தியம் செய்து இந்த விஷயத்தை சொல்றானே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா பல இடங்கள்ல சொல்லுவான், இன்ன ஃபீ ذالிக லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். இந்த குர்ஆனை சிந்திக்க கூடிய சமுதாயம் இல்லையா? அவங்க சிந்திச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இதுல அறிவுரை கிடைக்கும். இன்ன ஃபீ ذالிக லஆயாத்தில் லிகௌமி யாகிலூன். அதே போல இன்னும் சில இடங்கள்ல அஃபலா துப்சிரூன் அஃபலா யததப்பரூன். சில நேரங்கள்ல முக்கியமான இடங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்? கேள்வி கேட்போம். இது ஏன் இப்படி நடந்துச்சு? இது ஏன் இப்படி வந்துச்சு? கேள்வி கேட்கிறது தனி ஸ்கில். அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். உங்களை நீங்களே கேள்வி கேட்டுங்கன்றா. நான் இந்த மாதிரிலாம் சொல்லி இருக்கேன்ல, ஏன் சொல்லி இருக்கேன்? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப இந்த கல்புல என்ன இருக்கு? இந்த ஹார்ட்ல அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான்? சுப்ஹானல்லாஹ். அப்படி இந்த கல்புக்கு அல்லாஹ் என்ன கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் அதை நாம பார்த்தோம்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ், இமாம் திர்மிதி பதிவு செஞ்ச ஒரு ஹதீஸ், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய வெளித்தோற்றத்தையும் பொருளையும் பார்ப்பதில்லை. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுடைய வெளித்தோற்றம் எப்படி இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு, அதெல்லாம் அல்லாஹ் பார்க்க. வலக்கின்னல்லாஹ யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களை நோட் பண்றது, அல்லாஹ் ஒரு மனிதரை ஃபோக்கஸ் பண்றது அவனுடைய கல்பை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான், மனிதர்களுடைய அமல்களை பார்க்கிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி.
இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறாக சொல்றாங்க. புகாரி முஸ்லிம்ல பதிவான ஹதீஸ், அற்புதமான ஹதீஸ். சொல்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா சலுஹத் சலுஹத்தில் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதத்தில் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உங்களுடைய உள்ளத்துல ஒரு சின்ன சதத்துண்டு இருக்கு, ஒரு சின்ன கறி துண்டு இருக்கு, ஒரு சின்ன உறுப்பு இருக்கு. அந்த உறுப்பு நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த உறுப்பு பரிசுத்தமாக ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த உறுப்புல அல்லாஹ்வுடைய நூறு வந்துடுச்சுன்னு சொன்னா, அந்த உறுப்புல அல்லாஹ்வுடைய ஹிதாயத் நேர் வழி வந்துடுச்சுன்னு சொன்னா, சலஹத்தில் ஜஸது, உங்களுடைய டோட்டல் பாடி சரியாயிடும், மொத்த உடம்பும் சரியாயிடும். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இதா ஃபஸதத், அந்த உறுப்பு கெட்டுடுச்சு, அந்த உறுப்பு வீணா போயிடுச்சு, அந்த உறுப்புல அழுக்கு வந்துடுச்சு, அந்த உறுப்புல வழிகேடு வந்துடுச்சு, ஃபஸதத்தில் ஜஸது குல். சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மொத்த உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது என்ன உறுப்பு தெரியுமா? சஹாபாக்கள் அமைதியா கேட்பாங்க. சஹாபாக்கள் நம்மள மாதிரி டக்கு டக்குன்னு எனக்கு தெரியும் நான் சொல்லட்டுமா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. சஹாபாக்கள் தெரிந்திருந்தாலும் அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், இத பத்தி உள்ள நாலேஜ் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மட்டும் தான் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படிதான் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அலா வஹியல் கல்ப், அதுதாங்க கல்புங்க, அதுதான் உங்களுடைய உள்ளம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய இருதயம் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சரியாக இருக்கணும்னா அவனுடைய கல்பு சரியாக இருக்கும் என்று சொல்றாங்க ஸல்லல்லாஹு. ஒருத்தருடைய உறுப்பு எல்லாமே தவறின் பக்கம் போதுன்னு சொன்னாக்கா அவருடைய கல்பு கெட்டு போயிடுச்சு, அதனாலதான் அவருடைய எல்லா உறுப்புகளும் தவறு செய்து என்று சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல இமாம் முஸ்லிம் அவங்க பதிவு பண்றாங்க, நீண்ட ஹதீஸ், பல விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோட் பண்ணிட்டு கடைசியா சொன்னாங்க, இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம், அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவியும் அப்படியே சொல்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறையச்சம் என்பது இங்கதான் இருக்குன்னு 3 தடவை கை காட்டி சொன்னாங்க, கல்ப பார்த்து சொன்னாங்க. அத்தக்வா, இறையச்சம் இங்கதாங்க இருக்குங்க, இங்கதாங்க இருக்குங்க, இங்கதாங்க இருக்குங்க என்பதாக சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸினுடைய விளக்கத்துல விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, ஈமான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது என்பது இந்த கல்புல தான் இருக்கு. தக்வா, இறையச்சம் இந்த கல்புல தான் இருக்கு. தவக்குல், அல்லாஹ்வின் மீது முழுமையான ஆதரவு வைப்பது இந்த கல்புல தான் இருக்கு. நியத், எல்லா அமல்களுடைய தாரோ மதார், எல்லா அமல்களுடைய அடிப்படை இன்னமல் அமாலு பின்னியாத். இமாம் புகாரி அவங்க தங்களுடைய கிதாபுடைய முதல் ஹதீஸ், இஸ்லாத்துடைய பேஸ் நியத், எண்ணம், இஹ்லாஸ், பரிசுத்தம், அல்லாஹ் மட்டும் தான் இருக்க வேண்டும் என்ற நிலை, அதுவும் எங்கதான் இருக்கு? கல்புல தான் இருக்கு. கண்ணியமானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல பார்த்தோம்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்களும் தொழ வந்தாங்க, முனாஃபிகுகளும் தொழ வந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வந்தாங்க. அப்துல்லா இப்னு உபை முனாஃபிகுடைய தலைவனும் தொழ வந்தான்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்பேற்பட்டவங்க? நபிமார்களுக்கு அடுத்தபடியாக மனிதர்களில் ஆக சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள். எந்த அளவுக்குன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலக மக்கள் எல்லாத்துக்கும் சொர்க்கத்துல ஒரு என்ட்ரன்ஸ்னா அபூபக்கருக்குன்னு சொல்லி தனி என்ட்ரன்ஸ் தான். சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்பேற்பட்டவங்க. அதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தொழுது அதே பள்ளியில தான் முனாஃபிக்கும் தொழுறான். சுப்ஹானல்லாஹ். முனாஃபிக்குகளை பத்தி குர்ஆன் சொல்லுச்சு, இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிக்குகள் நரகத்தினுடைய அடி தட்டுல இருக்கிறாங்க. அப்ப முஃமினுக்கும் முனாஃபிக்குக்கும் என்ன வித்தியாசம்? முஃமினுடைய கல்புல அல்லாஹ் இருக்கிறான், முஃமினுடைய கல்புல மார்க்கம் இருக்கின்றது, முஃமினுடைய கல்புல ஈமான் இருக்கின்றது, முஃமினுடைய கல்புல இறையச்சம் இருக்கின்றது. முனாஃபிக்குடைய கல்புல குஃபுர் இருக்கின்றது, இறை மறுப்பு இருக்கின்றது, ஷிர்க் இருக்கின்றது, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இருக்கின்றது. அப்ப கல்பை வச்சுதான் மனிதர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த எண்ணம் எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒருத்தவரே ஒரே பள்ளிவாசல், ஒரே பள்ளிவாசல், ஒருத்தருடைய நன்மை பாத்தீங்கன்னாக்கா ஒரு நன்மையா இருக்கும். இன்னொருத்தர் தொழுறாரு, அவருடைய நன்மை 10 நன்மையா இருக்கும். ஒருத்தர் கடைசி சஃப்ல தொழுவாரு, அவருடைய நன்மை பாத்தீங்கன்னா 1 கோடி நன்மை இருக்கும். எதை வச்சு வித்தியாசம்? இன்னமல் அமாலு பின்னியா. அவருடைய எண்ணம் இஹ்லாஸா இருக்கும், அவருடைய எண்ணம் உயர்வானதாக இருக்கும். ஒருத்தர் 1 கோடி ரூபாய் சதக்கா பண்ணியிருப்பாரு, ஒருத்தர் ஒரு 1000 ரூபாய் சதக்கா பண்ணியிருப்பாரு. ஆனா 1 கோடி ரூபாய் சதக்கா பண்ணவருடைய எண்ணம் சரியில்லாத எண்ணமாக இருந்திருக்கும். ஆனால் 1000 ரூபாய் சதக்கா பண்ணவரு முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸுடன் அல்லாஹ் கிட்ட சவாபை எதிர்பார்த்து செஞ்சிருப்பார். அல்லாஹ் கிட்ட சிறந்தது எது? 1 கோடி ரூபாய் சதக்கா பண்ணதா 1000 ரூபாய் சதக்கா? 1000 ரூபாய் சதக்கா. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் உள்ளத்தை தான். நியூ காலேஜ்ல ஒரு முசல்லி தொழுகிறாரு, காபத்துல்லாஹ் ஒரு முசல்லி தொழுகிறாரு. ஆனா நியூ காலேஜ்ல தொழக்கூடிய ஒரு முசல்லியுடைய கல்பு அல்லாஹ்வை பயந்து தொழுது, அவருடைய கல்பு முழுக்க முழுக்க பரிசுத்தமாக இருக்குது. காபத்துல்லாஹ்ல தொழுகிறாரு, உலகத்திலே சிறந்த பள்ளி, உயர்ந்த பள்ளி, மகத்துவமான பள்ளி. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவருடைய எண்ணம் சரியில்லாம ரியாவுக்காக, முகஸ்துதிக்காக, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருத்தர் காபத்துல்லாஹ்ல தொழுகிறாரு. இப்ப நியூ காலேஜ்ல தொழுகிறவருடைய தொழுகை தான் அல்லாஹ் கிட்ட சிறந்ததாக இருக்கும். ஏன்? இவருடைய கல்பு பரிசுத்தமாக, பியூராக, கிளியராக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறாக சொன்னான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. எவர்கள் தங்களுடைய கல்பை பரிசுத்தமாக ஆக்குவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துஆக்கள் எடுத்து பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக துஆ செஞ்ச ஒரு துஆ, யா முகல்லிபல் குலூப், யா முஸர்ரிஃபல் குலூப், சப்பித் கல்பி அலா தீனிக். நபிமார்களுடைய தலைவர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, கல்புகளை புரட்டக்கூடியவனே, கல்புகளுடைய அதிபதியே, என்னுடைய கல்பை மார்க்கத்தில் ஸ்திரமாக ஆக்கிவே, உறுதியாக ஆக்கிவே, ஸ்ட்ராங்காக ஆக்கிவே. யாரு? நபிமார்களுடைய தலைவர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறேன், யா ரசூலுல்லாஹ், என்ன யா ரசூல் நீங்க கூட இந்த துஆவை கேட்கிறீங்க? ஆயிஷா, நம்முடைய உள்ளங்கள் ரஹ்மானுடைய கையில இருக்கு, அவன் புரட்டிக்கிட்டே இருப்பான், யார வேண்டாலும் எப்படி வேண்டாலும் மாத்துவான் ஆயிஷா. அதனால அல்லாஹ் கிட்ட நம்ம இந்த துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளை பத்தி சொல்லும்போது, நாளை மறுமையினால யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூ, நாளை மறுமை நாள்ல உங்களுடைய பொருளோ, உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய செல்வாக்கோ எதுவுமே உங்களுக்கு பயன் தராது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம்.
எவர்கள் தங்களுடைய உள்ளம் பரிசுத்தமான நிலையில், எவர்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக அல்லாஹ் மீது நம்பிக்கை உறுதியாகவும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உறுதியான நிலையில், பரிசுத்தமான நிலையில் எவங்க நாளைக்கு வருவாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ஷூரா சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, எனவே இந்த கல்பு இருக்கு, இது பார்க்கறதுக்கு சின்னது. இன்னைக்கு மனிதர்களை பொறுத்த இருக்கும் எல்லாம் வெளிரங்கத்தை தான் பார்ப்பான். யார் எப்படி இருக்கிறாங்க, யார்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, யார் எந்த பதவியில இருக்கிறாங்க, மனிதர்கள் வெளிரங்கத்தை தான் பார்ப்பான். ஆனா அல்லாஹ் தஆலா உள்ளத்தை பார்க்கிறான். யாருடைய உள்ளம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புது, யாருடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு இரையச்சம் இருக்கு. கண்ணியமானவர்களே, புகாரியோட ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு காலையில ஃபஜருக்கு பிறகு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அப்படின்ற திக்ரை 100 தடவை ஓதுவாரோ அவருடைய பாவம் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்பட்டுடும் என்பதாக சொல்றாங்க. கடல் நுரை அளவு இருந்தா இந்த துஆவுக்கு விளக்கம் சொல்லும் போது அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பரிசுத்தமானவன். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நம்மள அதிகமான பேருக்கு என்னன்னு சொன்னா, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் பரிசுத்தமான அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பரிசுத்தம்னு கொஞ்சம் கூடுதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சத்தியமா கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ذاتை கொண்டு, அவனுடைய சிஃபாத்தை கொண்டு அவன் பரிசுத்தமானவன். பரிசுத்தத்தினுடைய உச்சத்துல இருக்கிறான். முழு உலகம் சேர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்தாலும் இன்னும் கொஞ்சம் கூட வேண்டிய அவசியம் இல்லை, அவன் உச்சத்துல இருக்கிறான். அதே போல முழு உலகமும் சேர்ந்து அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்துல ஒரு கடுகு கூட குறையாது. சொல்றாங்க இப்னுல் கய்யிம், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதன் மூலமாக நீ பரிசுத்தமாக ஆகுற, நம்ம பரிசுத்தமாக ஆகுறோம். அல்லாஹ்வுடைய அந்த பரிசுத்தம் என்ற தன்மை உங்களுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்போ இந்த திக்ர நீ கல்பால சொல்லியோ, எப்போ தொழுகைய கல்பால அந்த முழு ஈடுபாடோட இரையச்சத்தோட நாம செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் நம்முடைய கல்பால முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் போக்கஸோட நம்ம செய்யணும்னு சொன்னா அந்த பரிசுத்த தன்மை நம்முடைய உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகி நாம பேசக்கூடிய வார்த்தைகள் கண்ணியமான வார்த்தைகள், பார்க்கக்கூடிய வார்த்தைகள் நல்ல நல்ல விஷயங்களை நாம பார்ப்போம், நல்ல விஷயங்களை கேட்போம், நல்ல விஷயங்களை செய்வோம். எப்போ நம்முடைய உள்ளம் சரி இருக்காதோ அப்ப நம்ம என்னதான் செஞ்சாலும், என்னதான் எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாலும் கல்புக்கு போவாது. அப்ப கல்புக்கு போவாததின் காரணமாக அது உடம்புல எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த. கண்ணியமானவர்களே, எனவே நாம நம்முடைய கல்பை பரிசுத்தம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த முறையில் சொல்லியிருக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன வழிகாட்டியிருக்கின்றார்களோ அந்த முறையில் நாம நடந்தோம் சொன்னா நிச்சயமாக நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக ஆகும். அல்லாஹ்வுடைய ஹிதாயத், அல்லாஹ்வுடைய நூர் நம்முடைய கல்புல வரும். எப்ப நம்முடைய கல்புல அல்லாஹ்வுடைய நூர் வந்துருமோ நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அவனுடைய நேரான, உயர்வான, உன்னதமான, கண்ணியமான மார்க்கத்தை படித்து விளங்கி நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.